இதயகனி விஜயனின் வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் அதுதான் இன்றைக்கி பேசு பொருளாக டாக் ஆஃப் தி கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் அடுத்து என்ன நடக்க போகுது, தமிழ்நாடு அடுத்து யார் ஆட்சிக்கு வருவாங்க, இந்த இது வரைக்கும் நடந்த தேர்தல்லாம் ஒரு விதம்னா இனிமேல் நடக்க போகிற தேர்தல் 2026 நடக்க போகிற தேர்தல் வந்து பெரிய எதிர்பார்ப்பும் கேள்விக்குறியும் அதற்கு அதாவது விடை தெரியாத வினாங்கிற மாதிரி அது போய்கிட்டுருக்கு. என்னென்னமோ வேலைகள், அதாவது இந்த மாநிலத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு அகில இந்திய ரீதியில் வேலை நடக்குது. அந்த ரேஞ்சுக்கு அதை பற்றி பேசுகிறேன். கூட்டணியை பற்றி ஒரு கூட்டணி பற்றி ஒன்று, இது நடுவில் பாமக அது அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜ்யசபா இதில் தனக்கு சீட்டு கொடுக்கலன்ட்டு பிரேமலதா அது ஒரு பக்கம் அவங்க ஒரு குறைப்பட்டுக்கிறாங்க. அவங்க இந்த கூட்டணியில் யாரோட கூட்டணி பண்ணி நான் ஜனவரியில் தான் சொல்லுவேன்னு அந்தம்மா பிரேமலதா விஜயகாந்த் அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, அதாவது ஊடகங்களுக்கு நல்லா தீனி போடுறாங்க. ஊடகங்களுக்கு பஞ்சமே இல்லை, அதாவது தீனி போடுறதுல பஞ்சம் கிடையாது. அவ்வளோ விஷயங்கள். அதாவது சீமான் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், அவர் அதை கல் குடிக்க வைக்கிறதுக்காக பணம் ஏறுறாரு. அவர் அதை பணம் ஏறுறது இப்போ டிவியில் காமிச்சாங்க. அதாவது சர்வ பாதுகாப்போடு அவர் மேலே போய் கல்லை எடுத்துகிட்டு கல் இறக்கி அங்கே உள்ள ஜனங்களுக்கெல்லாம் கல்லை கொடுத்தாரு. எப்படிப்பட்ட தலைவர் அடையங்க அப்பா. அவர் சொல்கிறாரு, திமுக அதிமுக இந்த ரெண்டும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த கூட்டணி திட்டுறாரு, அவங்க இந்த கூட்டணி திட்டுறாங்க. இந்த 2 பேரும் ஒழிக்கணும், ஒழிச்சா தான் தமிழ்நாடு நல்லா இருக்கணும். அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். அவர் தனித்து தான் நிற்பாரா, யாரோட சேர மாட்டாரா. ஆனால் பாரதிய ஜனதாவில் ஒரு பிரிவினர் நாம் தமிழர் சீமான் கூட்டணியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற மாதிரி அது ஒரு தகவல் போய்கிட்டு இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அது டெல்லிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களாம் சீமானை சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது போக இப்போ என்னென்னா, அண்ணாமலைக்கு பொறுப்பு இல்லாட்டா கூட அவர் போராட்டங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. போராட்டங்களெல்லாம் ஊடகங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குது, அதுக்கு பதில் சொல்கிறார். பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி ஆட்சி அப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறார் அவர். அதாவது நாங்கள் என்ன கடந்த தேர்தலில் நாங்கள் என்ன ஓட்டு வாங்கினோம், அந்த ஓட்டு சதவீத அடிப்படையில் தான் எங்களுக்கு சீட்டுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் அது சரியானதாக இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்கிறாரு. இதுக்கு இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், அதான் பிஜேபியில் தான் இருக்கார், அவர் சொல்கிறார், மாநில தலைவர் அவர் சொல்கிறாரு, இது அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணி, அது பாரதிய ஜனதாவும் அங்கே வைக்கும் இது அதிமுக கூட்டணி அப்படின்னு அவர் பக்கம். இப்படி யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. அவர் அண்ணாமலை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, தலைமை என்ன சொல்லுதோ, அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அதையும் சொல்லி முடிச்சிட்டார். ஸோ அதனால் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. நான் என் கருத்தை சொல்கிறேங்கிறத சொல்லாமல் அப்படி சொல்கிறாரு. அது வானதி சீனிவாசன் அவங்களும் அவர் கருத்தை சொல்லியிருக்காரு. அப்படியே ஒவ்வொருத்தரும் இப்படி சப்பக்கட்டு கட்டுற வேலைகள் நிறையா நடக்குது. இது இந்த மாதிரி கொலப்படி வித்தைகள் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொன்று, சீமான் சொன்ன விஷயத்தில் இப்போ நினைவு கூறணும். இந்த சாருங்கிறது யார், அந்த சார் அப்படிங்கிறது சொல்கிறார். அப்புறம் கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொலைக்கு காரணம் யார், அந்த சார் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்குறார். இவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் வெளிவருது. இப்போது திமுக சர்வ வல்லமை பொருந்திய ஆளுங்கட்சி, எதிர்கட்சியாக இருக்கும்போதே அவங்கள தன்னை வலிமைப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இன்னும் சொல்லவே வேண்டாம், நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு போய்ட்டுங்க. பாருங்கள், ஸ்டாலின் 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெளியூர் பயணங்களை இப்போ அதிகமாக எடுத்துக்க ஆரம்பிச்சார். மோடி உலக நாடுகள்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காருன்னா, இவர் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதம். அதாவது தஞ்சாவூரில் ஒரு நாள் இருக்கார், ஒரு நாள் திருச்சியில் இருக்கார், ஒரு நாள் கோயம்புத்தூரில் இருக்கார். மாறி பயணம், நடைப்பயணம், எல்லா இடத்துலையும் நடைப்பயணம் போகிறாரு. மக்கள் மத்தியில் போய் அவங்க கை கொடுக்குறாரு, அவங்களுக்கு கை காட்டுறாரு. 1 கிலோமீட்டர் நடந்தார், 2 கிலோமீட்டர் நடந்தார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கார். இதுக்கு முன்னாடி இந்த சுறுசுறுப்பாக காணோம். இதுக்கு முன்னாடி சில தொலைக்காட்சியில் பார்க்கும்போது காரில் ஏறும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறதை பார்த்தோம். நம்ம அவர் கையை பிடிச்சி தூக்கி காரில் ஏற்றி விடுறாங்க. அந்த லெவலில் தான் அவரோட உடல் நிலைமையை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நிலைமையே வேறு.
அவ்வளோ வேகமாக நடக்காரு, அவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்காது. எப்படி வந்தது 26 சட்டமன்ற தேர்தலில் திருப்பி திமுக ஆட்சியை பிடிக்குங்கிற வேகம் வந்துருச்சு அவர்கிட்ட. ஸோ அவ்வளோ அரசு பணிகளை பூராத்தையும் திருப்பி விட்டு தமிழ்நாடு முழுக்க திருப்பி விட்டு பிரச்சாரம், அதாவது அரசு செலவில் நடக்கின்ற பிரச்சாரம், சொல்லாமல் சொல்கின்ற பிரச்சாரம், அந்த அளவு அந்த ரேஞ்சுக்கு போயிட்டுருக்காரு. நான் உண்டில் நாக்கிடுவோம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், நாங்கள் தான் வருவோம், நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப தைரியமாக ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த சைடு ஆப்போசிட் சைடு வந்து இப்படி இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தில் இருக்காங்க. இதில் என்னென்னா இபிஎஸ் அவர் ஒரு பக்கம் திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்லிகிட்டு இருக்கார். அது குணசேகரனை கைது பண்ண மேட்டரில் பற்றி அந்த மாதிரி பேசிட்டு சில விஷயங்களை சுட்டி காட்டினார். இப்போ இவரும் அண்ணாமலை வந்து ரொம்ப விரிவாக என்னென்ன நடந்ததுன்னு எல்லாம் டேட்டா வாரியாக அது புள்ளி உரங்களோட இத்தனை மணிக்கு இத்தனை வேறு இதை இவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற அவ்வளோ விவரங்களை எடுத்து சொல்கிறார். அவர் சொல்கிற அளவுக்கு எதிர்க்கட்சிகள் வேறு யாரும் சொல்ல காணும். அப்போ என்ன நடக்குதுங்க? இபிஎஸ் வந்து பொதுவாக வந்து கருத்துக்களை சொல்கிறாரு, பொதுவாக விமர்சனம் பண்ணுறாரு, அப்படி போயிட்டுருக்கு. ஏதோ ஜெயிச்சிருவோம், திமுக ஆட்சி மீதான அதிருப்தியினுடைய அடிப்படையில் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவர் கண்ணை மூடிக்கிட்டு நம்புகிறார். அது நம்பிக்கை வந்து எந்த அளவு சரியாக இருக்குன்னு தெரியல. அதில் என்னென்னா அண்ணாமலையை பொறுத்தவரையில் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெரிய ஒரு எழுச்சியை மாதம் உண்டாக்கியிருக்கார். அதுக்கு வந்து இடம் கொடுக்குற மாதிரி வந்து வரப்போகின்ற தேர்தல் இருக்கணும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாக இருக்கிறவங்க கூட, பிஜேபி பிடிக்காதவங்க கூட அண்ணாமலை வந்து கொஞ்சம் இதில் இருக்கணும், லைம்லைட்டில் இருக்கணும், அவர் களத்தில் இருக்கணும் அப்படின்னு. நமக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவை வெல்ல வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணியில் தேர்தல் பொறுப்பாளராக, தேர்தல் பிரச்சார பீரங்கியாக அவரை வந்து முக்கிய பொறுப்பு கொடுத்து பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமியினுடைய விருப்பத்தின் பேரில் அவரை வந்து மாநில பொறுப்புலேருந்து இவர் எடுத்துட்டாங்க. இருந்தாலும் தேர்தல் பொறுப்பை வந்து இவருக்கு கவனத்துக்கு வரணும். அதுவும் பிஜேபி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பூரா வந்து இவர் தான் முன்னெடுத்து பண்ணால் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு தனிப்பட்ட அவருடைய அபிப்பிராயத்தை இங்கே சொல்லி வைக்கிறேன். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து இன்றைக்கி இளைஞர் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை வந்து அவ்வளோ உருவாக்கியிருக்கார். இன்றைக்கி ஸ்டாலின் வந்து இவ்வளோ அலைச்சல் அலைகிறாரு. இந்த அலைச்சல் காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை வந்து அவ்வளோ பயணங்கள் போயிருக்கார் தமிழ்நாடு முழுக்க. போய் கூட்டத்தை திரட்டி அது பிஜேபிங்கிற ஒரு கட்சியை வந்து தேசிய அளவில் இருக்கிற ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெங்தன் பண்ணியிருக்கார். காங்கிரஸை விட்டதை வந்து பாரதிய ஜனதாவுக்காக அண்ணாமலை செஞ்சுருக்கார். ஸோ அந்த உழைப்பு வந்து வீணாக போயிடக்கூடாது, அதுங்கிறது நம்மளுடைய கருத்து. அந்தளவுக்கு இருக்கார் அவர். இதில் பாரதிய ஜனதா உடைய தலைமை வந்து இபிஎஸ் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணி அவர் தான் வந்து முதல்வர் வேட்பாளர்ங்கிற மாதிரி அறிவிச்சிட்டு போனால் கூட அந்த மற்ற அதிமுகலேருந்து வெளியில் இருக்கிற மற்றவர்கள் ஓபிஎஸ், தினகரன், சசிகலா அவங்களாம் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து ஜாதி அடிப்படையிலான ஓட்டுக்கு அவங்க தான் மெயின் முக்கியமான காரணக்கர்த்தார்கள், காரணிகள் அப்படிங்கிறத வந்து இப்போ பாரதிய ஜனதா உணருது. டெல்லியிலேருந்து அவங்களும் வந்து யோசனைகள் சொல்லிகிட்டு இருக்காங்க, இங்கேருந்து அங்கே யோசனை சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களாம் வந்து இதில் இருக்கணும், கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போது ஓபிஎஸ் மேலே அவர் தேர்தல் வெற்றி வந்து சந்தேகப்பட்டு அவர் அங்கே உள்ள கட்சி, அதாவது கட்சின்னா பொதுவான ஒருத்தர் வந்து வாக்காளர் மாதிரி ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. இது என்னென்னா அவரை நிர்மூலமாக்குறதுக்கான திட்டம். இது அதிமுகவில் இல்லை, அது வெளிப்படையாக வந்து செய்ய முடியல, இது மறைமுகமாக இது மாதிரி பண்ணுறாங்க. அவரை தோற்கடிக்கிறதுக்கே 5-6 ஓபிஎஸ்களை வந்து இந்த ராமநாதபுரம் சட்ட தொகுதியில், பாராளுமன்ற தொகுதியில் வந்து நிறுத்தி வந்து ஒன்றும் பண்ண முடியல. அது நிறுத்தி 3வது 4வது இடத்துக்கு போயிடுச்சு அதிமுக. அவர் 2வது இடத்துல இருந்தார், அதாவது தேர்தல் வாக்குகள் பெற்ற விதத்தில். ஸோ அந்தளவுக்கு இருக்குது அவருக்குன்று. அதாவது அதிமுக பொறுத்தவரை ஜாதி அடிப்படையிலான ஏற்கனவே முதல்வராக இருந்த காரணத்தினால் அவருக்கென்று ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது. அது மாதிரி தினகரனுக்கு இருக்குது. தினகரன் மீது நமக்கு அவ்வளோ நம்ம தனிப்பட்ட ஒரு கருத்தின்படி பார்த்தா உடன்பாடு இல்லைனா கூட சசிகலாவை இதில் சீனில் கொண்டு வரவே கூடாது. தினகரன் ஒருத்தரே போதும். சசிகலாவை எதுக்கு போட்டு, சசிகலா ஏதாவது உளறி தொலைக்கும், அந்த அம்மா வந்து ஏதாவது உளறி தொலைக்கும், இன்னும் வந்து அது வந்து இன்னும் ஒரு தாழ்வு நிலைக்கு அது கொண்டு போயிடும் இந்த கூட்டணியை. அதனால் அந்த அம்மா ஒதுக்கிட்டு தினகரனோடு இருந்துட்டு போயிடலாம். தினகரன் மீதும் குற்றச்சாட்டுகள் உண்டு, அதெல்லாம் வேறு. பட் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அதை செய்யணும். ஏன்னா ஓபிஎஸை பொறுத்தவரையில் ஒரு பெரிய ஒரு மாசை வந்து கிரியேட் பண்ணவர்.
அதாவது சசிகலாவால் அவருடைய இதை எதிர்த்து அவர் வெளியே வந்து தர்ம சத்தியம் தான் சத்தியம் பண்ணி, ஜெயலலிதா சமாதியில் வந்து சத்தியம் பண்ணி தர்ம யுத்தம் நடத்தின அந்த அந்த காலகட்டத்தில் அவருடைய மாதம் வந்து பெரிய ரேஞ்சில் போச்சு. அவ்வளோ கூட்டம் கூடிச்சு அவர் பின்னாடி. எல்லாருமே மற்றவங்களாம் கூட பயந்துட்டாங்க. ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து அவரை போய் பார்க்க போனாங்க. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தது. அதனால தான் அவர் அப்படி விட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அவர் மறுபடியும் வந்து அதிமுகவுடைய இதில் கூட்டத்தில் சேர்த்து அவரை துணை முதல்வர் பொறுப்பை கொடுத்து ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பையும் கொடுத்து இவர் இபிஎஸ் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பை இது பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிறதுங்கிறது அது ஒரு அரசியல், அது சாணக்கியத்தனல் அரசியல் சதி. அது அந்த மாதிரி அவரை பண்ண வச்சுட்டாங்க. அது ஓபிஎஸும் அது இணங்கி போனதில் ஒரு மிகப்பெரிய தவறு என்னென்னா, அவர் நிதியமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்களே அந்த பொறுப்போடு நின்றுக்கணும். அவர் துணை முதல்வர் பொறுப்பு வந்து வாங்கினதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு, முட்டாள்தனம் அப்படிங்கிறத நம்ம தைரியமாக சொல்லலாம். 4 முறை முதல்வராக இருந்தவர். அப்படி இருந்தவர் துணை முதல்வருங்கிற பொறுப்பு கீழே இறங்கலாமா? அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? மற்றவங்களும் யோசனை சொல்லியிருக்க வேண்டாம்? அவர் சார்ந்தவங்க அதுக்கு யோசனை சொல்லியிருக்க வேண்டாம்? நீங்கள் அந்த பொறுப்பு வந்து நீங்கள் வந்து நிதியமைச்சரை மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதில் ஜெயக்குமார் வேறு வருத்தம், நம்மகிட்ட இருந்த பொறுப்பை வாங்கி ஓபிஎஸ்ட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்ட்டு. ஸோ அப்படி இதில் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். 2018 செப்டம்பர் வந்து இலங்கையினுடைய கண்டி நகரத்தில் எம்ஜிஆருடைய பிறந்த ஊரில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா நடந்துச்சு. அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன். அதில் வந்து ஓபிஎஸ் கலந்துக்கிற மாதிரி இன்விடேஷனில் பேரெல்லாம் போட்டு அவருக்கு சிறப்பு விருந்தினராக அவருக்கு இதெல்லாம் போட்டு அவர் போட்டிருந்தாங்க இன்விடேஷனில். அதை பார்த்துட்டு அந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டு நான் அதில் புகைப்பட கண்காட்சிகள் நடத்தினேன். எம்ஜிஆருடைய புகைப்பட கண்காட்சி நடத்தினேன். என்னை வந்து மேடையில் கூப்பிட்டு கௌரவிச்சாங்க. அதில் வந்து ஒருங்கிணைப்பாளர் வேலைகளை நானும் ஒரு ஆள். நிகழ்ச்சி வந்து சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அதெல்லாம் செஞ்சோம். நம்மளை கூப்பிட்டு போனாங்க, அங்கே கண்காட்சி நடத்தினோம். அதுக்காக நம்ம கௌரவிச்சாங்க. சபாநாயகர் வந்து கண்காட்சியை பார்த்து பெருசாக பாராட்டினார். வந்த பெரும்பாலானவர் அந்த கண்காட்சியை பார்க்க வந்து இலங்கை வாழ் மக்கள் பல பேர் வரவங்களாம் ஓபிஎஸ் வரலையா அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்டாங்க. எனக்கு அது வியப்பாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு வந்து வெளிநாடுகளிலும் இருந்ததுங்கிறது இது நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஓபிஎஸ் அவர் கவனித்து இனிமேல் அது எப்படி அவர் எடுத்துக்க போகிறான்னு தெரியல, அது வேறு விஷயம். இதுக்கு அடுத்த கட்டம் அடுத்த மாதம் வந்து நந்தனம், சென்னை நந்தனம் ஒய்எம்சியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா நடக்குது. அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டு அதில் வந்து கௌரவிக்கப்பட்டவர் நானும் ஒருவன். எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது ஜெயக்குமார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவருடைய யோசனையின் பேரில் என்னை அழைத்து மேடையில் கௌரவிச்சாங்க. அந்த விழாவில் அவர் கவனித்தேன். அதாவது இவர் துணை முதல்வருங்கிறதுனால அவர் முன்னாடி பேசிட்டார். கடைசியில் தான் இபிஎஸ் பேசணும். ஓபிஎஸ் முதல்ல பேசுகிறாரு. அவர் பேச எழுந்திருக்காரு. அப்படி ஒரு ஆரவாரம் அந்த மக்கள் மத்தியில். அந்த உட்கார்ந்துருந்த ஆயிரக்கணக்கான பேர் வந்து அவ்வளோ பெரிய ஆரவாரம். எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்த ரேஞ்சில் அவருக்கு ஒரு இது இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசி முடித்து இறங்கிட்டார். மேடை விட்டு இறங்கிட்டார். கூட்டத்தில் பாதி கூட்டம் காணாமல் போயிடுச்சு. கடன்னு கூட்டம் கலைஞ்சிருச்சு. அதாவது 72 திமுக மாநாட்டில் எம்ஜிஆர் பேசி முடித்த உடனே கூட்டம் கலைஞ்சி போனதுனால கருணாநிதி பேச எந்திரிக்கும் போது கூட்டமே இல்லை. அதனால் அவர் மயங்கி விழுந்து சமாளித்தார் கருணாநிதி. அப்படி ஒரு கதை நடந்துச்சு 1972 ஆகஸ்ட் மாதம் மதுரையில் நடைபெற்ற திமுக மாநாட்டில். ஏன்னா எம்ஜிஆர் அப்படி ஒரு செல்வாக்கு வச்சுருந்தார். அது அண்ணாவுக்கே அது பாதிப்பு உண்டானது. இவர் அண்ணாவுக்கு முன்னாடி பேசிட்டு உட்காந்துட்டாலோ இறங்கிட்டாலோ மேடை விட்டு இறங்கிட்டாலோ கூட்டம் கலைஞ்சிரும். அதனால இவர் இறங்க விட மாட்டாங்க. அவர் அண்ணா பேசி முடிக்கிற வரைக்கும் இவர் உட்காந்துருக்கணும் மேடையில். அப்படி ஒரு இதை நிர்பந்தத்தை உண்டாக்குனாங்க. ஸோ இப்படியெல்லாம் நடந்துச்சு. அது மாதிரி இவர் பேசி முடித்து போயிட்டார். ஓபிஎஸ் 2018 நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் அடுத்து இபிஎஸ் எந்திரிச்சு பேசுகிறாரு. எந்திரிச்சு பேசுகிற உடனே அவர் 1 மணி நேரம் பேசுகிறாருங்க. கூட்டம் கலைஞ்சு போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 200-300 பேர் தான் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாமே அந்த திடலில் வந்து மிச்சம் மீதி இருந்தது. கடைசியில் 200 பேர் அப்படியே திட்டு அங்கங்கே இருக்காங்க. அதை அவர் கவலையே படலை. அவர் நினைக்கிறத பேசி முடிச்சுட்டு தான் மேடை விட்டு இறங்கினாருங்க. இதுதான் அன்றைய நிலவரம். இது அதிமுகவில் உள்ள பல பேருக்கு வந்து இந்த நான் சொல்கிற விஷயங்கள் வந்து கேட்குறதுக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து எம்ஜிஆர் அலுவலகம், அதாவது தலைமை கழக அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வச்சுருக்காங்களே, அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைன்னு பேர் வைக்கிறதுக்கு ஒரு மனசு வரல.
அது எம்ஜிஆர் மாளிகைங்கிற பேர் வச்சுருக்காங்க. அதில் வந்து காலை மிதித்து அவர் வந்து உடைச்சாரு அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ராங்காக இபிஎஸ் சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சரியான பதிலடி வந்து கொடுக்கல ஓபிஎஸ். என்ன நடந்துங்கிறது ஓபிஎஸ் கொடுக்கல. அதனோட விளைவு அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார். அது பூராத்தையும் வந்து திருப்பிட்டார். எம்ஜிஆர் விசேஷ பல பேர் வந்து அவரை வந்து ஒரு எதிரியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு காரணம் வந்து அது அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறது தெளிவாக வந்து அவர் வெளிப்படுத்த பின்னாடி லேட்டாக சொல்கிறாரு. இல்லை அதுக்கான காரணம் இல்லை, அப்படி நடக்கலை, வேறு மாதிரி திரிச்சு விட்டாங்க, நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப காலம் கடந்து எப்போது அது நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சொல்கிறாருங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு மனிதர் பாருங்கள். ஒரு முடிவெடுக்கிறதுல தெளிவும் துணிவும் இல்லைன்னா அது அவரை சார்ந்தவர்கள் வந்து எத்தனை பேர் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க அது யோசிக்கணும். தன்னை சார்ந்த ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் காணாமல் போச்சே, இன்றைக்கி வந்து இப்படி இருக்கோமே அப்படிங்கிறது அந்த சிந்தனை வந்து அதுக்கு வந்து ஒரு தெளிவு இன்னும் வரல அவருக்கு. அதுதான் நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா டிவியில் வந்து பார்க்கும்போது, முதல்ல நான் டிவியில் பார்க்கும்போது இங்கே வந்து பொதுக்குழு கூட்டம் நடக்குது மதுரை வாயிலில். இங்கே வந்து ஓபிஎஸ் உள்ளே போகிறாரு, அங்கே இபிஎஸ் அங்கே இருக்கார். என்ன நடக்குன்னா செங்கலை விட்டு வீசி எறிகிறாங்க. ஒரு டப்பாக்களில் வந்து செங்கலை குமிச்சு எடுத்துகிட்டு வந்து ஓபிஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லாருமேலேயும் வந்து செங்கலை விட்டு வீசி வீசி எறிகிறாங்க. அதை வந்து டிவியில் பார்த்தேன். ஒரு மணி நேரத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியலங்க. அப்படி பல்ட்டி அடிச்சிருச்சு அந்த தனியார் தொலைக்காட்சி. அதாவது நியூஸ்ன்னு வருது, நம்ம பேர் சொல்ல வேண்டாம், நம்ம ஊடகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறப்போ நியூஸ் தமிழ் சொல்ல வேண்டிய ஒரு இதில் இருக்கும். நம்ம அதில் பார்த்தோம். நான் கேட்டேன் அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி, திருப்பி வந்தப்போ ஏங்க இந்த மாதிரி வந்து காணும், அது அந்த இது ரிப்பீட் ஆகலை. இல்லைங்க, அது யாரோ ஏதோ சொல்லி வந்து எடுத்துட்டோங்க அப்படின்னு சொல்லி காரணம் சொல்கிறாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க வேண்டாமா? தவறுகள் பண்ணி அவங்க யோகிய மாதிரி ஆகிட்டாங்க. தவறு பண்ணாத வந்து இவர் இது கதவை உடச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொண்டு வந்துட்டாங்க, திருச்சி கொண்டு வந்துட்டாங்க. இவ்வளோ நடந்திருக்குங்க. இது வந்து எந்த இடத்துல எந்த சூழ்நிலையிலும் வந்து நான் பேச தயாராக இருக்கேன். நான் என்ன நடந்துங்கிறது. ஆனால் அந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அதை சகிச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை வந்து நம்ம விவரங்களோடு சுட்டி காட்டுறோம். ஏன்னா இபிஎஸ்க்கு ஓபிஎஸ் வர்றதில் வந்து மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதாவோட இணைந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அந்த ஒரே நோக்கம்தான் அந்த கட்சிக்கு இருக்க வேண்டுமே ஒழிய அவர் வந்தார், இவர் வந்தார், சுவர் வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கேள்விக்கே போகக்கூடாது. அப்படி ஒரு தியாகம் பண்ணணும். சில விஷயங்களை வெறுப்புகளை வந்து தியாகம் பண்ணால் தான் வந்து வெற்றியை நோக்கி அடைய முடியும். அது எம்ஜிஆர் நிறைய தியாகம் பண்ணதுனால தான் வெற்றியை நோக்கி தொடர்ந்து போய்கிட்டு இருந்தார். ஜெயலலிதாவும் இந்த தியாகம் பண்ணுறதுல கொஞ்சம் சில சமயங்களில் வந்து முரட்டுத்தனமானதுனால தான் அவங்க தோல்வியை சந்தித்தாங்க. அப்புறம் வந்து சுதாரிச்சுக்கிட்டாங்க. இல்லைனா விஜயகாந்த் கூட்டணி வைப்பாங்களா, அந்த மாதிரி இறங்கி போனதுனால தான் வந்து வெற்றிங்கிறது வர முடிஞ்சது. அந்த வெற்றியை வந்து அடையிறதுக்கு உடம்பு பிடியாக வந்து சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வெற்றியை நோக்கி வந்து போகணும். அதுக்கு பாரதிய ஜனதாவுடைய அந்த கூட்டணி சம்மந்தப்பட்டவங்களும் இவங்க சொல்கிறபடி ஆடலாம், இது இல்லாமல் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் உறுதியான நடவடிக்கையில் அவங்க இறங்கணும். இப்போ வந்து லதா வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து ஒரு சரியான ஒரு காரகரதாக இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு வந்து அவங்களோட கட்சி நிதிக்கு வந்து 35 லட்ச ரூபா வந்து தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அப்புறம் அவங்கள எதுக்கும் கூப்பிடாமல் போயிட்டாங்க. ஜானகி அம்மாவோட நூற்றாண்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து விழாவில் கலந்துக்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேணால் பேசி அவங்கள பற்றி புகழ்ந்து பேசி ஒரு வீடியோ பைட்டு வேணால் நான் பண்ணி கொடுக்குறேன்ட்டு அது மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து கூப்பிட்ருக்காங்க. இவங்களுக்கும் நீங்கள் என்ன பணம் கொடுக்குறீங்க கேட்குறீங்க, கொடுக்குறோம் அப்படின்ட்டுருக்காங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ அப்படி போயிடுச்சு. ராமராஜனை வந்து அவங்க கணக்கில் எடுத்துக்கிறதில்ல. இவங்கெல்லாம் வந்து ராமராஜனுக்கு இன்றைக்கும் கிராம பகுதியில் வந்து செல்வாக்கு இருக்குது. அவரெல்லாம் போனாருன்னா அந்த ஓட்டு வங்கியை வந்து எம்ஜிஆருங்கிற ஓட்டு வங்கி இருக்கு இல்லையா, ரெட்டைலைக்கு வந்து இன்னும் வந்து பலப்படுத்தும். அந்த பலப்படுத்துகிற வேலையை விட்டு போட்டு இவங்க தன்மையிலே வந்து ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இவங்க வந்து போகிற விஷயங்கள் வந்து சரியில்லை, தெளிவில்லை. துணிஞ்சு இந்த கூட்டணி வந்து வலுவாகுவதற்கு என்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகள் எல்லாத்தையும் வந்து அதிமுக செய்ய வேண்டும். செய்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும், வீழ்த்ததற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.